சிம்மராசிக்காரர்களுக்கு போன வருஷத்துலேருந்தே அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வருஷமும் அஷ்டம சனி ஏதாவது கெடுபலன்களை செஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சேனல்லையும் நான் பேசுகின்ற சன் டிவிலையும் கூட இந்த ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லி கொண்டு வருகிறேன். ஜோதிடத்தை மிக நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடம் நான். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ராசிபலன் கூட நான் பேசுறதில்லை. ராசிபலனை கூட அந்தந்த கிரகங்களின் இருப்புகள் இந்த இடத்துல இருக்கிறதுனால இன்ன பலன் நடக்குதுன்னு விளக்கமாக விதி வழியாக விதியோடு சொல்லக்கூடிய ஜோதிடம் நான். இந்த வருடமும் உங்களுக்கு அட்டமத்து சனி எந்த விதத்திலையும் பாதிப்புகளை தராது. ஏன்னு சொன்னால், வருடம் பிறக்கும் போதே பாருங்கள், ஏகப்பட்ட கிரகங்கள் அங்கே 7ஆம் இடத்துல ராகுவோடு இருக்குது. 8இல் சனி இருந்தால் 7இல் அந்த சனி அட்டமத்து சனி நடக்கும்போது 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது கெடுபலன்களை தராத நிலையில் கோச்சார வேதையாகி விடுகிறது என்கின்ற விதியின் அடிப்படையில் அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷமும் கோச்சார பலத்தில் அஷ்டமச்சனி ஒன்றுமே கெடுதலை செய்யாதுங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். என்ன ஒன்று, இந்த வருஷம் முழுக்க செலவுகள் அதிகமாக இருக்கும். தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 நாட்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 11ஆம் இடத்துல அவர் ஏப்ரல் மாதத்தில் வரைக்கும், ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் இருக்கிறது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏப்ரல் மாதம் மே மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கும் நல்ல விதமாக இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுது. ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் தோல்விகளை அடைந்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வெற்றிகள் ஒரு முதல் 1.5 மாதம் 2 மாதத்திலே முடிஞ்சிடும். ஜூன் மாதத்திற்கு பிறகு 12ஆம் இடத்துல அப்படியே உச்சம் என்கின்ற அமைப்பை குரு பகவான் அடைகிறாரே, அதனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகிறதில்லைங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லப்படக்கூடிய நாடு விட்டு நாடு போகக்கூடிய, மாநிலம் விட்டு மாநிலம் போகக்கூடிய சில தொழில்களை கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு 12ஆம் இடத்துல உச்சகுரு வர்றதுனால இருக்குது. வெளிநாடு வாழ்க்கை, குறிப்பாக கிழக்கு தேசங்களுக்கு போக வேண்டும், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு படிக்க போகணும், வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அங்கிருந்து அதன் மூலமாக போய் அங்கே போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு பிறகு நடக்குதுங்க. வடக்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மை, வடக்கு திசையிலிருந்து பணம் மற்றும் நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்கவே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. என்ன ஒன்று, ராகு கேதுக்களுடைய நிலைமைகள் டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சரியில்லை. அதனால் கொஞ்சம் கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவு கொஞ்சம் கசப்பானதாக இருக்கும். சிலருக்கு காதல், இந்த பிரேக்கப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காதல் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய தன்மை, ஊடல் என்று சொல்லப்படக்கூடிய காதலன் காதலி ஒரு மாதிரியாக இணக்கமில்லாத சூழல்கள் வரக்கூடிய அமைப்பு, அல்லது காதலன் காதலி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இப்போது சொந்த வாழ்க்கையில் உண்டு. ஆக நண்பர்கள், கணவன் மனைவி, காதல் போன்ற உறவுகளில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட மற்றவைகள் அனைத்திலுமே ஒரு மேம்பட்ட நல்ல அமைப்பாகவே அமைந்திருக்கிறது 2026 தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். போன தமிழ் புத்தாண்டு, ஏன் போன ஆங்கில புத்தாண்டு கூட எனக்கு அப்படி ஒன்றும் நல்லதாக செய்யலைங்க. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இத்தனை வயசாயிடுச்சு, இதை சாதிக்க முடியல, அதை சாதிக்க முடியல, வாழ்க்கையில் ஏன் தான், என்ன காரணத்திற்காகத்தான் பிறந்தேன், இறைவா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற என்கின்ற மாதிரியாகத்தான் நம்மில் பல பேர் இருக்கிறோமே தவிர முழு நிறைவு அடையாதவர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர முழுமையாக எதனையும் பெற்றவர்கள் எல்லாருமே இல்லை. ஆயினும் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு முன்னேற்றம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த முன்னேற்றமும் இல்லைன்னா கூட வயசு ஒரு வயசு கூட தாங்க செய்யுது, அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான் இல்லையா? சரி, போன வருடம் நல்லா இல்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு ஏதாவது நல்லதுகளை செய்யுமா? சரி, அதற்கு முன்னால் இந்த புத்தாண்டு பலன்கள் என்பது எப்படி சொல்லப்படுகிறது? உண்மையிலே நான் அடிக்கடி பேசுகிறேன். நான் பேசுகின்ற சன் டிவியில் கூட நான் இந்த ராசி பலன்கள் என்கின்ற இந்த பெயர்ச்சி பலன்களாக இருக்கட்டும், ஆண்டு பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே பொதுவானவை. ஒரு 30 அல்லது 40% மட்டுமே அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பொருந்தி வருவதாக இருக்கக்கூடியது அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கென்ற தனி பலன், உங்களுடைய பிறந்த ஜாதகம், இந்த யூனிக்னு சொல்லுவோம் இல்லையா, தனித்துவமானது. எப்படி ஒவ்வொருவருடைய கை ரேகை என்பது, ஒரு ரேகை யாருக்குமே இன்னொருவருக்கு இருக்காதோ, பல கோடி மக்கள் பிறக்கிறோம். இந்த பல கோடி மக்களில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேகை இன்னொருவருக்கு இல்லவே இல்லை என்பதை விஞ்ஞானம் நிரூபித்த ஒன்று. அதை போலத்தான் உங்களுடைய ஜாதகம் என்பது, நீங்கள் பிறந்தபோது இருக்கின்ற ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு மட்டுமே ஆன ஒரு தனித்தன்மையான அமைப்பு. அந்த பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல தசாபக்திகள், உங்களுடைய பிறந்த நாள் நட்சத்திர அமைப்புகளின் அடிப்படையில் நல்ல தசாபக்திகள் நடந்தால் இந்த மாதிரி ராசி பலன்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லைங்க.
ஓரளவிற்கு நல்லாவே எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எதுக்குங்க இந்த மாதிரியான கோச்சார பலன்கள், வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்த்தா, எப்போவுமே ஒரு வாகனம், ஒரு வண்டி, ஒரு ஸ்கூட்டர் இருக்குங்க. அந்த ஸ்கூட்டர் கூட 2 வீல் இருக்குது இல்லையா? காருக்கு 4 சக்கரம் என்றாலும் கூட ஸ்கூட்டர் போன்ற வாகனங்களுக்கு 2 வீல். அந்த காலத்தில் மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்கும். அப்போ இப்போ நான் சொன்ன பிறந்த ஜாதக அமைப்பு ஒரு சக்கரம் என்றால், இன்றைக்கு இந்த வருடாந்திர பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய நிலையில் கோச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற இன்னைக்கு நிலைமையில், அதாவது பலன்கள் என்பதே பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில், நீங்கள் பிறந்த அன்று ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் உள்ள பலனை இன்றைக்கு மாறிக்கொண்டே, அதாவது மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தை கொண்டும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்றைய நிலை அமைப்புகளை வைத்துதாங்க சொல்லப்படுகிறதாங்க இந்த ஜாதக பலன். ஆகவே கோச்சார பலன்களும் அவசியம். அப்போ அந்த கோச்சார பலன்கள் எதை வைத்து சொல்லப்படுகின்றன? இந்த புத்தாண்டு பலன்கள் எதை பற்றி சொல்ல போகிறோம்? 4 முக்கியமான கிரகங்களை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன? வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம். மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கின்றன. இதில் 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் மாத கிரகங்கள், ஒரு கிரகம் நாள் கிரகம். ஐயா, சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். சுக்கிரனும் புதனும் 20-25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க. 30 நாள் 31 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். 45 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களான இந்த 5 கிரகங்களை விட்டுவிட்டு ராகு, கேது, குரு, சனி என்கின்ற அந்த 4 கிரகங்கள் மட்டுமே வருடாந்திர கிரகங்களாக செயல்படும். இதில் மிக முக்கியமான கிரகம் வருடாந்திர கிரகம் சனி. 2.5 வருஷம் ஒரே இடத்துல இருப்பார். இந்த 2.5 வருடம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும், அதனை அடுத்து 1.5 வருடம் 18 மாதங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, கேதுக்கள் இருவரும், பிறகு 12லிருந்து 13 மாதங்கள், ஒரு வருஷத்திலிருந்து ஒரு வருஷம் 1 மாதம் வரைக்கும் மாறக்கூடிய அந்த குருவின் அமைப்புகளையும் வச்சுதாங்க பெரும்பாலான வருட பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் ஏதாவது இந்த வருடாந்திர கிரகங்கள் மாற்றங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குதுங்க. அதை வச்சு தான் சில பலன்கள் சொல்லப்படுகிறது. என்ன பலன்கள், என்ன மாற்றங்கள் இருக்கிறது? ஏப்ரல் 14ஆம் தேதி 15ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்திருது இல்லையா? அதனை அடுத்த 1.5 மாதங்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சி மிக உயர்வான ஒரு குருப்பெயர்ச்சிங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் தாங்க அதி உன்னத நிலையான உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். அதுக்கப்புறம் 3 மாதம் அதிசார முறையில் முன்ன பின்ன போயிட்டு வருவார்னு வைங்க. இருந்தாலும் அவர் அதிக உயர்நிலையில் இருக்கிறார். குருவின் தயவால் இந்த வருடம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் சேர்த்து நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனை அடுத்து ஒரு 5 மாதம் கழித்து ஆங்கில அமைப்பில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. இதுவும் இந்த தமிழ் புத்தாண்டுடைய ஒரு பாதிப்புகளை, சாதக பாதகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி பயிற்சி இருக்குங்களா? இல்லைங்க. சனி பயிற்சி இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக கிடையாது. சனி மீன வீட்டிலேயே மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியாகவும் இருக்கின்ற நிலையில் இருக்கிறார். அவர் மற்ற ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறதில்ல.